இன்று உலகத்துக்கு ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தினேன். அந்த சொல்லை சொல்லி நிதி நிர்வாகம் பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே என்ன, ஆள்பறிவு கொண்ட தலைவராக இரு, ஆள்பறிவு கொண்ட உறுப்பினராக இரு, ஆள்பறிவு கொண்ட தந்தையாக இரு, ஆள்பறிவு கொண்ட வைத்தியராக இரு, ஆள்பறிவு கொண்ட ஆசிரியனாக இரு என்று எழுதினேன். என்ன ஆள்பறிவு என்றால், ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும், தமிழில் புரியாது. ஆழமான அன்போடு இரு, ஆழமான பரிவு என்பது ஆழமான அன்போடு இரு. ஆங்கிலத்திலே சிம்பத்தியாக இருக்காது, not only sympathy but also empathy. எனவே முகமது நபி ஒரு சிம்பத்தி புறப்பட்டாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை, ஒரு எம்பத்தி புறப்பட்டாக இருந்தார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் புகுந்தார்கள், ஒவ்வொரு மனிதனின் பிரச்சனைகளுக்குள்ளே நுழைந்தார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய தன்னை போன்று மற்றவர்களை நினைத்தார்கள். எனவே எம்பத்தி. எனவே இங்கிருக்கின்ற எல்லோருமே எம்பத்தி மெம்பர்களாக இருக்க வேண்டுமே தவிர, ஒரு செய்தி கேட்டவுடன் கலா அக்காவின் மகள் டாக்டர் ஆனால் என்றால் கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லிவிட்டு இருக்கின்ற சிம்பத்தி சொசைட்டியாக நீங்கள் இருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் ஹாப்பி அனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே என்று போனில் வருகின்ற செய்தியை நகர்த்துகின்ற ஒரு சமூகமாக இருக்கக்கூடாது. அவரின் சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டும், ஒருவரின் துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும். துக்கம் சொல்லப்பட்டால், எனவே I am very very sorry to hear this message. My deepest condolence. இந்த வார்த்தைகள் இந்த கமிட்டி மெம்பர்களுக்கு இருக்கக்கூடாது. Deepest condolence, deepest condolence, ஆழ்ந்த அனுதாபங்கள், ஆழ்ந்த இரங்கல் செய்தி இந்த 25 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்று கருதுகிறேன். அப்படி என்றால் எம்பத்தியாக இருக்க வேண்டும். இது இன்னும் நிதி நிர்வாகம் சொல்லவில்லை, கடைசியில் ஒரு சொல்லை சொல்கிறேன். முகமது நபி எப்படி எம்பத்தியோடு இருந்தார்கள் என்று சூரத்திற்காக 6வது வசனம் சொல்கிறது. நேற்று குத்துபாவின் தலைப்பு அதுதான். என்ன சொல்கிறது? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்ல யுமினு பிஹாதல் ஹதீதி அஸஃபா. நபியே முகம்மதே, நீ என்ன செய்கிறாய்? உன்னையே நீ அழித்துக் கொள்ள பார்க்கிறாயே, மாய்த்துக் கொள்ள பார்க்கிறாயே. இதை வேறொரு வார்த்தையில் சொன்னால், நபியே நீ ஏன் தற்கொலை செய்ய பார்க்கிறாய்? மொழிபெயர்த்த நீங்க சூடாவீங்க. அப்படித்தான் அந்த மாய்த்துக் கொள்ள பார்க்கிறீர்களே நகருது. நபியே நீ உன்னை அழித்துக் கொள்ள பார்க்கிறாய், எதற்காக? தித்வா சுனாமி நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதற்காகவா? வெள்ளிக்கிழமையில் மாட்டு இறைச்சி அறுக்கவில்லை என்பதற்காகவா நபியே? இல்லை, உன்னையே நீ மாய்த்துக் கொள்ள பார்க்கிறீரே, எதற்காக என்று தெரியுமா? எப்படி குர்ஆன் சொல்கிறது? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்ல யுமினூ. எங்களை போன்ற ஒரு சகோதரர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே என்பதை நினைத்து, எங்களை போன்ற சகோதரர்கள் இறைவனை ஈமான் கொண்டு சுவனம் செல்லாமல் நரகத்தை நோக்கி செல்கிறார்களே என்று ஈமான் கொள்ளாத ஆட்களை பார்த்து நீ உன்னையே நீ அழித்துக் கொள்ள பார்க்கிறாய். என்ன செய்கிறார் தெரியுமா? அடிச்சுவடுகளை பின்பற்றி பின்பற்றி இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அல்லாஹ்வை பதிப்பதற்காக துடிக்கிறாயே என்று குர்ஆன் சொல்கிறது. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம். அவர்கள் செல்லும் இடம் சென்று, அவர்களுடைய இல்லங்கள் சென்று, தேடி சென்று இந்த ஈமான் ஜெயம் பெறும் கொள்கையை சொல்வதற்காக துடிக்கிறாயே. எதால் துடிக்கிறாய்? கவலையால். தர்ஜமாவில் இருக்கிறது வியாகுலப்பட்டு என்று இருக்கிறது. என்று வியாகுலப்பட்டு அல்ல, கவலையால். எப்படி கவலை? எம்பத்தி, ஆழ்ந்த கவலையோடு நபியே என்று அல்லாஹ் அன்போடு நபியை கேட்கிறான். யாரிடம் ஆழ்ந்த கவலை இருக்கிறது? முஸ்லிம் சாப்பிட வேண்டும், முஸ்லிம் குடிக்க வேண்டும், சோனிகளின் வாழ்க்கைக்காக முயற்சி செய்கிற எமக்கு சொல்கிறது, மனிதம் வாழ முயற்சி செய். முஸ்லிம், தமிழ், சிங்களம் என்று இந்த உலகில் நீ வாழும் வரை சிந்திக்காதே. வாயிலிருக்கும் வரை எல்லோரும் சாப்பிட வேண்டும், உயிரிருக்கும் வரை எல்லோரும் வாழ வேண்டும். பூனைக்கு தண்ணீர் கொடுப்பேன், நாய்க்கு சாப்பாடு கொடுப்பேன், ஒரு கந்தசாமிக்கும் அப்புசாமிக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நினைக்கிற சமூகத்துக்கு குர்ஆன் சொல்கிறது, இந்த நபியை போன்று வாழுங்கள், மனிதம் வாழ வாழுங்கள். இதுதான் எம்பத்தி. எனவே வெறுமனே சிம்பத்தி சொசைட்டியாக இருக்க வேண்டாம். நாங்கள் இந்த கமிட்டி எம்பத்தியா சிம்பத்தியா என்றால் சிம்பத்தியும் எம்பத்தியும் வேண்டும் என்று கூறி, இது ஒரு நீண்ட தலைப்பு. ஆள்பறிவு கொண்ட உத்தம தூதரின் பரம்பரை நீங்கள். எனவே நானும் நீங்களும் இந்த நிறுவனம் எங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொரு உயிரிலும் இருக்க வேண்டும், இரத்தத்தில் இருக்க வேண்டும். விரும்பி வந்தீர்கள். நான் உங்களை ஏற்கனவே தெரிந்திருந்தால் தலைவராக ஆகியிருக்க மாட்டேன்.
காரணம் என்னவென்றால் என்னை விட தகுதியானவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே ஒரு சட்டத்தரணி இருக்கிறார், 2 வைத்தியர்கள் இருக்கிறீர்கள், அதே போன்று இந்த ஐடி துறையில் ஒரு பெரிய மேனேஜர் இருக்கிறார், ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அவர் தொழிலதிபர் எங்களோட அதிபர் தான் என்றாலும் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கின்ற ஒரு என்டர்பிரனர் மிஸ்டர் நகீப் பிரதர் இருக்கிறார். இப்படி ஒரு மருதமுனை மண்ணுக்கு பரக்கத்தில் ஹாஜியார் இருக்கிறார். அவர் நினைக்கிற என்டர்பிரனர். இனி இந்த நான் எப்படி இந்த ஹியூமன் லிங்க திருமணம் முடிச்சேனோ அதே போன்று பரக்கத்தாசருக்கு அவங்களுக்கு வந்து திருமணத்தை முடிச்சு கொடுக்க விரும்புகிறேன். பணம் இருக்கிறது, எனவே செலவழிப்பதற்கு இடம் இருக்கிறது. எனவே நீங்கள் செலவு செய்யுங்கள். செலவு செய்தவர்கள் வாழ்கிறார்கள், உழைத்தவர்கள் மண்ணோடு மண்ணாக மாண்டு விடுகிறார்கள். வரலாறு சேவை செய்தவர்களை போற்றுகிறது. வரலாறு உழைத்து தான் உண்டு தன் பாடு என்று வாழ்ந்து மண்ணோடு மண்ணாகி போனவர்களை மண் என்று சொல்கிறது.